ஸோ வெல்கம் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம டெமோவை பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி டெமோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 உடைய டெமோ. ஓகே, நல்லா சொல்லிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நாம இப்போ எடுத்துக்கும் போது இந்த பேண்டமிக் டைம் பீரியட்ல we know corona is the mother of all pandemic. ஓகே, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா சார்? ஓகே, நடந்தா எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விலாம் உங்ககிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ்னு சொன்னாங்க, சரி சார் படிச்சோம். செகண்ட் வேவ்னு சொன்னாங்க, சரி ஓகே உசுரோட இருந்தா எக்ஸாம் எழுதலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப வேற தேர்ட் வேவ்னு வேற சொல்றாங்க, அதுவும் வந்து பார்க்கும்போது மிக விரைவில் சொல்றாங்களே சார். அப்ப இந்த எக்ஸாம் படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்த வடிவேலு இந்த கிளி கிட்ட வந்து பார்க்கும்பொழுது வாழ்க்கையை பத்தி கேட்கிற மாதிரி, ஓகே அது மாதிரி நிறைய பேர் கேட்க வந்திருப்பீங்க. என்ன சார் படிக்கலாமா படிக்க வேணாமா, இதே தொடரலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுவும் 90s கிட்ஸா வேற இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்கும் ஆக்சுவலா. ஸோ என்னால முடிஞ்ச சில டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். லிசன், நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணதாசன் சொல்லுவார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். ஓகே, அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எப்பயுமே நீங்க நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து ஃபீல் பண்ணலாம் தேவையில்லை. இந்தியாவுல எவ்வளவோ பேர் வறுமையில இருக்காங்க, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே யூத்ஸ் எவ்வளவோ பேரு படிக்கிற வயசுல வறுமையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு இன்னும் இந்த உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இல்லாம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதலே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. இதெல்லாம் இவங்களெல்லாம் மீறி ஓகே உங்ககிட்ட உங்களுக்கு நீங்க 3 வேளையும் சாப்பிட்றீங்க, அப்பா அம்மா உங்களை பாத்துக்கிறாங்க, நீங்க வீட்டுல சேஃபா இருக்கீங்க அப்படின்றதே நம்ம ரத்தன் தாத்தா சொன்னாங்கல்ல, இந்த வருஷத்துல நீங்க உயிரோடு இருக்கிறதே நீங்க ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. அதனால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, ஹாப்பியா இல்லைனாலும் ஹெல்த்தியா இருக்கீங்க. ஹெல்த்தி லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் ஹாப்பி லைஃப், அது வேற விஷயம். நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? அதை மீறி ஓகே இந்த பேண்டமிக் டைம் பீரியட்ல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது அடுத்த லெவல் இது ஆக்சுவலா. ஸோ அதனால யூ ஆர் இன் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திறமைகளை முக்கியமா இந்த போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், உங்களை நீங்க எப்படி ஓகே எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வருடங்களை ஆர் இந்த பேண்டமிக் டைம் பீரியடை நீங்க மிக முக்கியமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பொதுவாகவே ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவுல போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி போட்டித் தேர்வுகள் அதிகமா இன்வால்வ் ஆகிறதுக்கு முக்கியமா சில மாநிலங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ பீகார், சத்தீஸ்கர், ஓகே இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கூட போட்டித் தேர்வுகளை பத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஓகே ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா பட் வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல, முக்கியமா சவுத் இந்தியாவுல தமிழ்நாட்டுல போட்டித் தேர்வுகள் மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல ஓகே ரொம்ப கம்மியான ஆளுங்க தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே பொருளாதார லெவல்ல பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களை விட பொருளாதார ரீதியாக மேம்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுல போட்டித் தேர்வு முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம ஆளுங்க யாரும் எதுவும் என்ன பண்றது இல்லை, அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, அதை பத்தியான ஐடியாவோ ஒரு விழிப்புணர்வோ கிடையாது. ஓகே கவலைப்படாதீங்க, இது போக போக மாறும். ஓகே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அதுல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேவா, இன்னமேட்டு பண்ணுவாங்க. பட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத பத்தி ஒரு புரிதல் இருக்கு, ஒரு அறிதல் இருக்கு. ஓகே ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பரவாயில்ல, எந்த எக்ஸாமினேஷன் வந்தாலும் பரவாயில்ல, குரூப் 4 இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 2 இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 8 இருந்தாலும் பரவாயில்ல, எதனா ஒன்று எழுதுறோம் ஓகே ஸோ சர்வீஸ் வாங்குறோம் அப்படின்ற முனைப்போட நிறைய பேர் இருக்கு ஆக்சுவலா. ஸோ வாழ்த்துக்கள். ஆனா பட் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, நீங்க போட்டித் தேர்வுகள்னு நீங்க உங்களுடைய லைஃபை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஆர் நீங்க போட்டித் தேர்வு தான் என்னுடைய லைஃப்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓகே மற்ற போட்டித் தேர்வுகளையும் எழுதுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியா யூபிஎஸ்சியும் எழுதுங்க, யூபிஎஸ்சிக்கு அப்புறமா ஓகே எஸ்எஸ்சியும் எழுதுங்க, ஓகே என்டிஏ எக்ஸாமினேஷன் எழுதுங்க சோ தட் யூ வில் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருக்குலாம் ஓகேவா உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாம இருக்கும். ஓகேவா ஸோ அசால்ட்டா வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கோ ஆர் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடைச்சிடும். அதனால போட்டித் தேர்வுகளை அதிகமா எழுதுங்க. போட்டித் தேர்வுகளை எழுதுறதுக்குன்னே சில இதெல்லாம் இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் நான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இன்னைக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சியோடைய டெமோவை பார்க்க வந்திருக்கீங்க. சரி ஓகே ஸோ பார்த்துடலாமா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ இந்தியாவில் பொதுவா பசங்களுக்கு 2 தெரியும். ஒன்று யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்சினா என்ன? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்.
பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இது ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இதுக்கு ஐசிஎஸ்ல இருந்து அதுக்கப்புறமா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது வருது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே சொல்லுங்க, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி வந்துச்சா, சுதந்திரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க? யாரா சொல்லுங்க பார்ப்போம். எஸ், இது ஒரு கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சில இது ஒரு கொஸ்டின். நம்மளோட டிஎன்பிஎஸ்சின்ற ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்க, ஓகே, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? வெரி குட், ஓகே, வெரி குட், சூப்பர். சில பேர் அதை இயரோட சொல்லிட்டீங்க. இட் வாஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுதந்திரம் அடைவதற்கு முன்றே, ஓகே, 1920s என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எப்படி சார் இது உலகத்துல, அதாவது பிரிட்டிஷோடைய ரூல் அப்போ இந்தியாவில் எந்த விதமான ஸ்டேட்டும் இது மாதிரி பண்ணல. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த விதமான ஸ்டேட்டுமே இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுத்துட்டு வரல. ஆனா பட் அப்போ நம்மளுடைய ஸ்டேட்டை ரூல் பண்ணக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி நம்மளுடைய அது ஆரம்பிச்சதுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நீதி கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கே ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்ததுன்றதுக்கே தனி வரலாறு இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்கு. சோ இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஓகே, சோ இட் வாஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு, அங்க மத்திய யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பணியாளர் தேர்வாணையம்ன்ற மாதிரி இங்க தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த டிஎன்பிஎஸ்சி நிறைய எக்ஸாம் நடத்துதுங்க. குரூப் 1ல ஆரம்பிச்சு குரூப் 8 வரைக்கும் நடக்குது. ஓகே, குரூப் 1ல ஆரம்பிச்சு குரூப் 8 வரைக்கும் நடக்குது. ஆனா நிறைய பேருக்கு அந்த குரூப் 8 அப்படின்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இல்லையே, எங்களுக்கு தெரிஞ்சு குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நோ, கிடையாது. ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்குது. இது தவிர்த்து இல்லாம அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் துறை சார்ந்த போட்டித் தேர்வுகளும் அவங்க நடத்துறாங்க. ஓகேவா, இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இப்போ நான் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட், ஓகே, ஸோ ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி துறை சார்ந்த தேர்வுகளும் டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. ஓகே, ஆனா பட் பொதுவாகவே நம்மளுடைய மாணவர் சமுதாயத்துக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும். அதுல குரூப் 1 அப்படின்றதுக்கும் குரூப் 2 அப்படின்றதுக்கும் நம்ம மக்கள் கிட்ட பயங்கர மவுஸ் இருக்கும். புரியுதுங்களா? சாதாரண மவுஸ் எல்லாம் கிடையாது. ஏன் குரூப் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 அப்படின்றது சப் கலெக்டர் போஸ்ட். ஓகே, முக்கியமா சப் கலெக்டருக்காக, ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய டிஎஸ்பி போஸ்டுக்காக, ஓகே, ரெஜிஸ்ட்ரார் போஸ்டுக்காக, இந்த மாதிரியான போஸ்டுக்காக எல்லாம் நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் என்ன அப்படின்னா குரூப் 1. ரொம்ப எலைட் குரூப் 1 ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எலைட் பொசிஷனுக்காக நடத்தக்கூடியதுதான் குரூப் 1. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 எடுத்து இதுல இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல. ஸோ அதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் வரும். அப்போ இதை தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓகே, இப்போ எக்ஸாம் வேற மாதிரி மாறி போச்சு. என்ன வேற மாதிரி மாறி போச்சுன்னா, எக்ஸாம் நடக்குது, ஆனா பட் எக்ஸாமுடைய பேட்டர்ன் அப்படின்றது, சிலபஸ் அப்படின்றது மாறிடுச்சு. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகே, ஒரு விஷயத்த, ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதனாலதான். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த எக்ஸாமினேஷனை பாருங்க. முதல்ல சிலபஸை பார்ப்போம். சிலபஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. என்கிட்ட பசங்க கேட்பாங்க, சார் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறேன், என்ன சார் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்?
நான் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, தயவு செஞ்சு சிலபஸை பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க, சிலபஸை மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். என்ன சார் மெமரைஸ்லாம் பண்ண சொல்றீங்க? எஸ், சிலபஸை மெமரைஸ் பண்றதுதான். நீங்க போட்டித் தேர்வுகள்னு ஆரம்பிச்சிட்டாலே சிலபஸை மெமரைஸ் பண்ணணும். சிலபஸை மெமரைஸ் பண்ணும்போது தான் சிலபஸோடைய டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் லெவல்ல உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க எந்த விதமான எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதுனாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிரிண்ட் யுவர் சிலபஸ். சில பேர் மொபைல் வச்சுட்டு இருப்பான், வேலைக்காவது. ஓகேவா? பிரிண்ட் யுவர் சிலபஸ். நான் சர்வீஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா காலையில எழுந்திருச்சு சிலபஸ் தான் பார்க்கணும். நீங்க எங்க படுக்கிறீங்களோ ஒரு எந்த ஒரு இடத்துல அடிக்கடி பார்ப்பீங்களோ, ஓகே, அந்த இடத்துல உங்களுடைய சிலபஸை ஃபர்ஸ்ட் ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலபஸை பார்க்க தான் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் தோணும், நம்ம படிக்கிறோம் அப்படின்னே தோணும் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ இப்படி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆக்சுவலா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல உங்களுக்கு யூனிட் 1 என்ன, யூனிட் 2 என்ன, யூனிட் 3 என்ன, யூனிட் 4 என்ன அப்படின்றதான் தெரியணும் ஃபர்ஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப யூனிட் 1 இது டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1 உடைய ப்ரிலிமினரி சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது என்னன்னா ப்ரிலிமினரி சிலபஸ். புரியுதா உங்களுக்கு? எஸ், காட் இட். ஓகே, நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ப்ரிலிம் சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரிலிம்ஸ், ஓகேவா? குரூப் 1 உடைய ப்ரிலிம் சிலபஸ் இப்ப நம்ம பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடையாது, இது ஜெனரல் சயின்ஸ். யூபிஎஸ்சில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்ல அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சார், எந்த மாதிரி யூபிஎஸ்சில டிஎன்பிஎஸ்சில கடந்த எக்ஸாம்ஸ் உடைய பேக்ரவுண்ட்ல நீங்க செக் பண்ணும் பொழுது, இப்ப ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தட் இஸ் பயாலஜி இருக்கு. இதுல நான் எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, கடந்த வருடங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ்ல அதிகமா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கிடைக்கிறத கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் சீரியஸாவே 15 கொஸ்டின்ஸ் to 20 கொஸ்டின்ஸ் தான் இப்ப கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சயின்ஸுக்கு கொஸ்டின் அதிகமா இருக்கும். சயின்ஸ்லயே அதிகமா பயாலஜி பார்ட் தான் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பயாலஜிக்கு அப்புறமா பிசிக்ஸ், பிசிக்ஸுக்கு அப்புறமா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி தான் நீங்க ரொம்ப லீஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏரியா என்னன்னா கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அதுக்காக நான் படிக்க கூடாதுன்னு சொல்லல, படிக்கணும். அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேசஸ், சால்ட்ஸ் அண்ட் பெட்ரோலியம்ஸ். இதை பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தேவை. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் லாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றது நீங்க ஜியோகிராஃபிலையும் படிப்பீங்க. ஓகேவா? சோ இதை நீங்க சயின்ஸ்லயும் படிப்பீங்க. இதெல்லாம் பிசிக்ஸ்ல சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரோட் லேர்னிங் வித் கான்செப்ஷனல் லேர்னிங் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்டே பாருங்க, சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர் த பவர் ஆஃப் ரீசனிங். ரீசனிங் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ரீசனிங் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. வாட் இஸ் ரோட் லேர்னிங் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க டிக்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு சொல்லிருப்பாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள், ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? மெமரைஸ் பண்ணுவீங்க. அது என்னது ஏது அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. ஓகே, நம்ம அதுவும் 90s கிட்ஸ் படிக்கும் போதுதான் ஆப்பிள் அப்படின்னு நமக்கு மிஸ் சொல்லி தருவாங்க. அந்த ஆப்பிள் அப்படின்றது புக்ல வந்து பார்க்கும்பொழுது அந்த அதோட இமேஜை கொடுத்துருப்பாங்க. இப்ப ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளே வச்சிருக்காங்க ஸ்கூல்ல எல்லாம். ஓகே, இந்த பாருமா இப்படிதான் ஆப்பிள் இருக்கும். ஸோ ரோட் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் மெமரைஸ் பண்றது. ஓகே, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம மெமரைஸ் பண்றது. விசஸ் கான்செப்சுவல் லேர்னிங். கான்செப்சுவல் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, நம்பி ஆப்பிள் இப்படிதான் இருக்கும், அது ஸ்கொயர் ஷேப்ல எல்லாம் இருக்காது, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்காது, கொஞ்சம் சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகே, சோ ஆப்பிள் அப்படின்றது அது எங்க இருந்து வருது, எந்த ஸ்டேட்ல இருந்து அதிகமா ஆப்பிள் வருது. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல அதிகமா ஆப்பிள் கல்டிவேஷன் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடா? ஓஹோ, தமிழ்நாட்டுல எங்கப்பா பண்றாங்க ஆப்பிள் அதிகமா? தமிழ்நாட்டுல பண்றது இல்லையே. தமிழ்நாட்டுல பண்ண ரொம்ப எந்த ஸ்டேட் இந்தியாவில் ஆப்பிள் கல்டிவேஷனுக்கு ஃபேமஸ்? அவர் உலகத்திலே ஆப்பிள் கல்டிவேஷனுக்கு ஃபேமஸான நாடு சொல்லுங்க பார்க்கலாம். காஷ்மீர், வெரி குட். ஹிமாச்சல், காஷ்மீர். வேர்ல்ட் லெவல்ல ஆப்பிள் கல்டிவேஷன் ஃபேமஸான கண்ட்ரி என்ன? அது எங்களுக்கு தெரியாதே சார். யோசிங்க பாருங்க. இந்தியா ஓகே, வேர்ல்ட் ரொம்ப ஃபேமஸ். சரி, ஓகே, நீங்க யோசிச்ச அப்புறமா நீங்களே ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஓகேவா? ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா ஆப்பிள்ல இருக்கு விஷயம். ஆப்பிளை வச்சுதான் நியூட்டன் லாவே கண்டுபிடிச்சாரு இல்லையா? சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இருக்கு. ஸோ சயின்ஸும் இம்பார்ட்டன்ட். சயின்ஸுக்கு அப்புறமா என்ன சார் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஒரே நிமிஷம் ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சுக்கேன்.
ஸோ சயின்ஸுக்கு அப்புறமா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ எனக்கு பாபர் பத்தி தெரியும், நான் ஹிஸ்டரியில படிப்பாங்க. பாபர் இவர் இந்தியாவை சார்ந்தவரே கிடையாது, பாபர் இவர் ஆப்கானிஸ்தான்ல காபுல் அப்படின்ற இடத்துல இருந்து வந்தாரு. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல, இது ஒரு ஹிஸ்டரி பார்ட். ஆனா இது ஏன் படிப்பீங்க அப்படின்னா, சமீபத்தில் இப்ப பாபரி மஸ்ஜித் இடிப்பு வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப ராமர் கோவிலுக்கு நிலம் வாங்கினதுல ப்ராப்ளம், கோவில் நிலம் வாங்கினதுல ப்ராப்ளம் அப்படின்னும் போது பாபர் அப்படின்னும் போது நம்ம லிங்க் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாலே நீங்க நியூஸ்ல படிக்கக்கூடியது. புரியுதுங்களா? நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, உங்களுக்கு புரிய வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, நியூஸ் பேப்பர் தான் உங்களுக்கு எல்லாமே. நியூஸ் பேப்பர்ல இருந்தா கொஸ்டின்ஸே சில இடத்துல கேட்பாங்க. ஓகே, சோ நியூஸ் பேப்பர்ல இருந்து டைரக்டாவே வரும். சோ நியூஸ் பேப்பரை முதல்ல சிலபஸை என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். ரெண்டாவது நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர் மிக முக்கியமான ஒரு பார்ட். இந்த ரீசெண்டா நடந்த குரூப் ஒன்லயும் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே நிறைய கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹிஸ்டரி ரிலேட்டட், ஓகே, டெய்லி ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க. லேட்டஸ்ட் டெய்லி ஆஃப் ஈவெண்ட்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ். இந்த ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது இது மிக முக்கியமான ஒரு ஏரியா. ஒரு ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன சின்ன விஷயத்த சொல்றேன். நீங்க இந்தியா இயர் புக்கோ இல்லைன்னா மனோரமா இயர் புக்கோ வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தியும், இப்போ தமிழ்நாட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி என்ன, அதாவது தமிழ்நாட்டுல சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யாரு எந்தெந்த டைனஸ்டி ரூல் பண்ணா, தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி என்ன, ஜியாகிரபினா என்ன, தமிழ்நாட்டுடைய இப்போ நம்ம சங்க காலத்துல இல்லையா, சொல்லுங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இல்ல அது குறிஞ்சி நெய்தல் மருதம் நெய்தல் பாலை அப்படின்றது யார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு. வடவேங்கடம் இஸ் நத்திங் பட் திருப்பதி. தென்குமரி அப்படின்றது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. சோ இந்த இடைப்பட்ட இதுதான் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அரேபியன் சி. சோ தமிழ்நாட்டுல இதை இன்னமும் நீங்க பிரிச்சீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சோ இந்த மாதிரியான இப்போ ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றதுல தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி என்ன, ஜியாகிரபி என்ன, தமிழ்நாட்டுல எந்த நதிகள் வருது, எந்த ஏரியால தமிழ்நாடு ரொம்ப மலைகள்லாம் எங்க இருக்கு, ஓகே, இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கா, ஈஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமா இருக்கா, எது செழிப்பா இருக்கு, ஓகேவா. சோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதனால ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹிஸ்டரி மட்டும் இல்லாம பாலிட்டி வரும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹிஸ்டரி இல்லாம பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்கேயும் பாருங்க, இங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நீங்க கொடுக்கறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா, பட் டெக்னாலஜினா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்டே கேட்கறேனே, இப்ப எல்லாருமே வேக்சின் போட்டுக்கிறீங்க இல்லையா. 2 வேக்சின் ரொம்ப ஃபேமஸா இந்தியாவில் இருக்கு. ஒன்னு கோவேக்சின், இன்னொன்னு கோவிஷீல்டு. யாருன்னா சொல்லுங்க, கோவாக்சினுடைய உற்பத்தியாளர் யார்? ஹூ ப்ரொடியூசஸ் கோவேக்சின்? அவர் எந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் கோவேக்சின்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். வெரி குட், வெரி குட் நடராஜன் அண்ட் ஏஎஸ் செடியன், சூப்பர். ஓகே, பாரத் பயோடெக்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனியோடையது? கோவிஷீல்டு. கோவிஷீல்டு யாரோடையது? கோவிஷீல்டு யாரோடையது? சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. வெரி குட். இப்ப சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபவுண்டர் யாரு? Who was the founder of Serum Institute of India? அந்த கம்பெனி யாருக்குப்பா? அவர் பேரு கூட பூனையும் அசோசியேட் ஆகும். பூனான்னு ஒரு வார்த்தை அசோசியேட் ஆகும். பூனாவாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். ஸோ அடல் புனாவாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. நான் அடல் இப்ப உங்ககிட்டே கேட்கலாம், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபவுண்டர் யாரு? ஓகே, ஃபவுண்டர் யாரா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஇஓ யாரு? பூனாவாலா. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் இதுதான் பர்சனாலிட்டிஸ். அப்போ சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்தியாவில் வேக்சின் தயார் பண்ண ஒரு மிக முக்கியமான ஆர்கனைசேஷன். அந்த வேக்சின்ல எந்த வேக்சின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன் அதர் தென் கோவிஷீல்டு. இதுதாங்க சிம்பிளான விஷயம்.
கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் கொடுத்துருக்கேன். ஸோ சயின்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஜெனரல் சயின்ஸ் படிச்சோம். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. தேர்ட் என்னன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஓகே, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியான்றது இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ மான்சூன் எடுத்துக்கோங்க. இப்போ மான்சூன் ரெயின்ஃபால். இப்போ நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதனால ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய கிளைமேட்டை பத்தி படிப்பீங்க, இந்தியாவுடைய வாட்டர் ரிசோர்சஸ் பத்தி படிப்பீங்க, ரிவர்ஸ் இன் இந்தியாவை பத்தி படிப்பீங்க. இந்தியாவில் எந்த விதமான ரிவர்ஸ் எங்க உற்பத்தி ஆகுது. ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் காவேரி. இதே காவேரியை பத்தி நம்ம சங்க காலத்திலே ஒரு பாட்டு இருக்கு. தமிழ்ல படிச்சீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த காவிரி நதின்னு சொல்றாங்கல்ல, இந்த காவிரி நதி அப்படின்றது அதை பத்தி ஒரு அழகான சங்க காலத்துல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இதே பாட்டை தமிழ் கல்ச்சர்லயும் கேட்பாங்க. இதே பாட்டு ஜியோகிராஃபி கூட நீங்க லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலையக தாய் காவிரி அப்படின்றதான் காவிரியுடைய ஒரிஜினல் நேம். காவிரியை பத்தி விவரிக்கிறாங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலையக தாய் காவிரி. ஓகே, அப்ப காவிரியோடைய முக்கியத்துவத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சங்க காலத்துல ஒரு பாடல். இப்போ உங்களுக்கு ஜியோகிராஃபி தெரியணும். என்ன தெரியணும்? காவிரி எப்ப உற்பத்தி ஆகுது? கர்நாடகால. கர்நாடகால எங்க உற்பத்தி ஆகுது? வெஸ்டர்ன் காட்ஸ்ல. வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல எங்க உற்பத்தி ஆகுது? மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல கூர்க் அப்படின்ற ஒரு இடத்துல. இந்த கூர்க் அப்படின்றத தமிழ்ல குடகு மலைன்னு சொல்றாங்க. இந்த குடகு மலையில பிரம்மகிரி அப்படின்ற ஒரு இடத்துல, அது ஒரு மலைத்தொடர், அந்த இடத்துல தலைக்காவிரிய காவிரி உற்பத்தி ஆகுது. சோ அங்க உற்பத்தி ஆகிற காவிரி இதான் பாயிண்டர். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க உற்பத்தி ஆகிற காவிரி, ஓகே, தலைக்காவிரி. ஓகே, மைசூர், மாண்டியா, சாம்ராஜ் நகர், பெங்களூர், இந்த 4 மாவட்டங்களை கடந்து ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளார வருது. ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளார எக்ஸாக்டா எந்த இடத்துல என்ட்ரி ஆகுது? இப்போ ஓசூர்ல பிலிகுண்டு வழியா உள்ளார வருது. ஓசூர், தர்மபுரி, சேலம். ஓகே, சேலத்துல என்ன அணை இருக்கு? மேட்டூர் அணை இருக்கு. மேட்டூர் அணையை கட்டினது யார்? இது ஒரு கொஸ்டின். யாரு கட்டினா? எந்த டைம் பீரியட்ல கட்டினா? நான் அப்படியே பாருங்க, ஒரு காவிரின்னு எடுத்தா அப்படியே லிங்க் பண்றேன்னா. 3வது பாயிண்ட், நீங்க போட்டித் தேர்வுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்றதுனாலும் லிங்க் பண்ணி படிங்க. லிங்க் பண்ணியே இருக்கும். ஸ்டான்லி ரிசர்வாயர்னு இன்னொரு பேர் இருக்காது மேட்டூர் அணைக்கு. அது எந்த டைம் பீரியட்ல கட்டப்பட்டது தெரியுமா? 1920s கட்டப்பட்டது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப யோசிக்கலாம் நீங்க, இதே காவிரியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு கட்டியிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. அது என்ன அணை? கல்லணை. அப்ப காவிரியில 2 மிக முக்கியமான தடுப்பணை, அதாவது 2 மிக முக்கியமான அணைகள்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கல்லணை, இன்னொன்னு என்ன அப்படின்னா மேட்டூர் அணை. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்லணையை கட்டினது கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் டேம் கட்டுறான்னா எதுக்காக கட்டியிருக்கணும்? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழனுக்கு தெரிஞ்சிருக்கு நீர் மேலாண்மையில எப்படி ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்லி. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 19வது நூற்றாண்டுலயும் 20வது நூற்றாண்டுலயும் காவிரியில பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா புது புது அணைகளை கட்ட பாக்குறாங்க. கர்நாடகால கிருஷ்ணராஜ சாகர் அணைன்னு ஒன்று இருக்கு. அதை கட்டினது வந்து பார்க்கும்போது அரௌண்ட் சம் 1920s தான். அதாவது 20வது நூற்றாண்டுல தான் கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டுறாங்க. யூ see the difference. ஏன் சார் தமிழ் அப்பயே காவிரியில அணையை கட்டுறான் அப்படின்னா, அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈவன் கன்னட மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை அக்கி நாடு அப்படின்வாங்க. கர்நாடகால நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்நாடகால தமிழ்நாட்டை அக்கி நாடுன்னு. தமிழ்நாடுன்றது இப்பதான் பேரு. அக்கி நாடு, அக்கினா என்னன்னா கன்னடத்துல அரிசின்னு அர்த்தம். அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அக்கி நாடு. கன்னடத்தை அவங்க நாட்டை ராக்கி நாடுன்னு, ஏன்னா ராகி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. அப்ப தமிழ்நாட்டுல என்னங்க ஃபேமஸ் தெரியுமா? அரிசி ஃபேமஸ். காவிரி டெல்டா ரீஜன் ஃபேமஸ் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். சோழ நாடு சோறுடைத்து. நான் ஒரே ஒரு லைன் காவிரின்னு எடுத்தனா எங்கெங்கெல்லாம் நூல் பிடிச்சி பேசுறேன் பாருங்க. இதுதாங்க விஷயம். இந்த திறமை நீங்க லேர்ன் பண்ணுங்க. இதே காவிரியை நீங்க பாலிடிக்ஸ் பத்தி கேட்டீங்க அப்படின்னா, ஓகே, இப்ப இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் பத்தி நான் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? ஆர்டிகல் 262 வச்சு நான் பாலிடிக்ஸ்ல பேசுறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போட்டித் தேர்வு அப்படின்றது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது போர்க்களத்திற்கு தயார் செய்வது போல. யூ ஷுட் கெட் ரெடி ஃபார் எவ்ரிதிங். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நான் ஜியோகிராஃபில தான் எடுத்தேன்.
காவிரி அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்துல ஒரு பாட்டு சொன்னேன். காவிரி எங்க உற்பத்தி ஆகுது, இன்னும் எங்க கல்லணை வரைக்கும் வந்தேன். நீங்க இன்னமும் டீப்பா கேட்பாங்க, உங்க என்ட்ரியோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ட்ரியோட ஒரு கொஸ்டின் இப்ப எனக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதெல்லாம். இப்ப நான் திருவண்ணாமலை ஒரு தடவை நான் இன்டர்வியூ போகும்பொழுது திருவண்ணாமலை லேண்ட்லாக் முதல்ல இப்படிதான் ஆரம்பிப்போம். ஓகே, உங்களுடைய ஊர் ஸ்டேட் அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்லாக்டா இல்ல கோஸ்டலான்னு கேட்பாங்க. லேண்ட்லாக்ட் அப்படின்னா சுத்தி ஓகே லேண்டோட லாக் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப நம்ம திருவண்ணாமலை அப்படின்றது மலை, லேண்ட்லாக்ட், இட் இஸ் நாட் அ கோஸ்டல் ரீஜன். அப்போ கோஸ்டல் ரீஜன் அப்படின்னும் போது தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கோஸ்டல் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் நீங்க சொல்லுவீங்க கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அப்படின்றது 9 இருக்கு சார் அப்படின்னு. தமிழ்நாட்டுல எத்தனை கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு? இப்போ மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுல எத்தனை கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, எத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு? கமான், சொல்ல முடியுமா? எனி ஐடியா? இதுதான் உங்களுடைய அறிவுக்கு வேலை கொடுக்க முடிஞ்சு போச்சு. ஜியாகிரபி இதாங்க ஆக்சுவலா. அதை டிரான்ஸ்போர்ட் பத்தி கேட்கிறோம், கம்யூனிகேஷன் பத்தி கொடுக்குறோம். ஓகே, இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்னென்ன அப்படின்றத பத்தி கேட்கறாங்க. ஸோ இது ஜியாகிரபி. ரொம்ப சிம்பிளுங்க, நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல முக்கியமா ஜியாகிரபில நேச்சுரல் கெலாமிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். மெயின்ஸ்லயே வருது, ப்ரிலிம்ஸ்லயே வருது. ப்ரிலிம்ஸ் அப்படின்றது எப்படி கேட்கறாங்க சார்? ஓகே, இப்போ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆர் அந்த ஆக்ட் எந்த வருஷத்துல இருந்து வந்துச்சு? 2005. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டோடைய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்லுங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் உடைய ப்ரொவிஷன்ஸை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்போ ஒரே டாபிக் நான் சொல்றேன், அதனாலதான் இது ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கோம். இதே மெயின்ஸ்லயும் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வரும். இது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ இப்போ ஜியாகிரபி படிச்சுட்டீங்க. ஜியாகிரபிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரினாலே கடுப்பு சார் அப்படின்றீங்கன்னா கவலைப்படாத, அந்த மைண்ட் செட்டை தூக்கிடுறோம். நல்லா பாருங்க, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறமா ஆரியன்ஸ், புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் படிக்கணுமா சார்? இதெல்லாம் பழைய சிலபஸ். புது சிலபஸ் என்ன அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறமா உடனே எங்க வந்துட்டாங்க? குப்தாஸ் வந்துட்டாங்க. டெல்லி சுல்தானே வந்துட்டாங்க. குப்தாஸ் முடிச்ச உடனே, குப்தாஸ்ன்றது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு ஏரியா. அதுக்கப்புறமா டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ உங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியால இருந்து கொஸ்டின்ஸை அவர் நிறைய சிலபஸை அவர் நிறைய சாப்டர்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, இப்படி எடுக்கும் பொழுது இந்த சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நான் எங்க போய் படிக்கிறது? இதெல்லாம் ஓகே சார். இதெல்லாம் என்ன சார்? இதுதான் ஒண்ணும் கிடையாது. ஓகே, இதெல்லாம் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை தவிர்த்து, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நாம ட்ரெஸ் போடுறதுல இப்போ ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பேண்ட் ஷர்ட் போடுறாங்க, பெண்கள் வந்து பார்க்கும்போது சுடிதார், சாரி. ஓகே, ஸோ இதெல்லாம் போடுறாங்க. இந்த ட்ரெடிஷன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் கிடையாது. இந்த ட்ரெடிஷன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி சாரி போட்டிருக்காங்க. ஆனா பட் அப்போ சாரி போட்டாலும் ஜாக்கெட் எல்லாம் போட மாட்டாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்ப ஆண்கள் வந்து இப்ப பேண்ட் அண்ட் ஷர்ட் போடுறோம். இது 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பேண்ட் ஷர்ட் போட்டு நம்மளுடைய மூதாதையர்களும் சுத்திட்டு இருந்தாங்கன்னா கிடையாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி அப்ப என்ன போட்டுன்ற அப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருப்பாங்க. அப்ப ஜாதிய வேற்றுமைகள்லாம் இருந்துச்சு. ஜாதிக்கு ஏற்ற மாதிரி என்ன போட்டாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, மேல் சட்டை போட்டா அவன் பெரிய ஜாதிக்காரன்னு அர்த்தம். இதை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. சங்க காலத்துல எப்படி இருந்தோம், சங்க காலத்துக்கு அப்புறமா ஆரியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள பூந்தாங்க, ஓகே, இந்தியாவில பூந்த ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழர்களுடைய கலாச்சாரம் எப்படி மாறியது, ஆரியர்கள் வந்த பிறகு அதுக்கப்புறமா இதே டைம் பீரியட்ல புத்திசமும் ஜெயினிசமும் தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்தது. அப்ப புத்திசம் ஜெயினிசம் தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது பௌத்தம் சமணம் தமிழ்நாட்டுல இருக்கும் போது என்ன ஆச்சு? அப்போ தமிழர்கள் அசைவத்தை உண்டு சாப்பிட்டாங்களா, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்களா, இல்லைன்னா சைவத்தை சாப்பிட்டாங்களா? பிராமணர்கள் ஆரியர்கள் பீரியட்ல நம்ம படிக்கிறோம், பிராமணர்கள் வந்து அசைவ உணவை உண்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் அதிகமா அசைவ உணவு உண்றது கிடையாது. ஏன்? என்ன காரணம்? புத்தா முதல்ல அவர் வரும் பொழுது கடவுளை பத்தி அவர் வாயே திறக்கல. தன்னை அவரும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுல இருந்து பிறந்தவர் தான். ஆனா பட் இன்னைக்கு ஏன் அவர் புத்தாவை கடவுளா வழிபடுறோம்? கான்செப்ட் புரியுதா? புத்தா ஒரு காலத்துல அசைவமே வேணான்னாரு. ஆனா இன்னைக்கு ஏன் புத்திசத்துல அசைவம் சாப்பிடுறாங்க?
இந்த மாதிரி ஏன் இந்தியா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு? இந்தியாவுடைய கல்ச்சர் ஏன் மாறிக்கிட்டே இருக்கு? இந்தியாவிலதான் நீங்க ஒவ்வொரு 400-500 கிலோமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட் டோபோகிராஃபி, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ். இந்தியா இஸ் பேசிக்கலி மசாலா கண்ட்ரி. இட்ஸ் பேசிக்கலி பிரியாணி நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா பிரியாணில நிறைய மசாலா இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயும் அதிகமான மசாலாஸ் இருக்கு. என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ், ரிலீஜன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆல் தேர் இன் இந்தியா. இந்தியா ஒரு வித்தியாசமான நாடுங்கிறத நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது, என்ன காரணம்? இப்ப சதி அப்படின்றது இப்ப நீங்க பாருங்க, நீங்க இந்த பத்மாவத் மூவில பாத்துருப்பீங்க. பத்மாவத் மூவில தீபிகா படுகோன் அப்படியே முக்கியமா she was a ராஜ்புட் குயின். தன்னுடைய எதிரியான அலாவுதீன் கல்ஜி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நெருப்புல போறாங்க. அதை நீங்க அப்படியே பார்த்து கை தட்டுறீங்க, சூப்பர், வரே வா பத்தினி அப்படின்னு சொல்றீங்க. அதுவே 18வது நூற்றாண்டுல பண்ணா ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுதான் மண்டிக்கு வேலை கொடுங்க. அதைத்தானே அந்த புள்ளியும் பண்ணுச்சீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது என்னன்னா, ஒரு காலத்துல இந்த சதி அப்படின்றது தங்களுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, கணவன் இறந்துட்டான் அப்படின்னா ஏதோ மறுபேச்சே இல்லை, இறந்து போகணும், தன்னுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நெருப்புல விழுந்திருக்காங்க. அது அன்னைக்கு நல்லதா பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் காலங்கள் மாறிவிட பொழுது, சூழ்நிலைகள் மாறப்படுகிறது, ரேஷனல் திங்கிங் வரும்பொழுது, சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்றது வரும்பொழுது இது தேவையில்லைன்னு தெரியும். ஒரு காலத்துல என் புருஷன் இல்லை நான் செத்துருவேன், ஓகேவா? ஒரு காலத்துல அவன் போனா போட்டு நான் வாழ்றேன், லாஜிக் புரியுதா? ஓகே, அவன் போயிட்டான், சரி ஓகே வில்லன், ஓகே பாய் அப்படின்னு விட்டுருங்க, நாம வாழ்வோம். ஓகே, வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கு இந்த மாதிரியான ஐடியாலாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் நல்லது, இன்னைக்கு இண்டிவிஜுவலிசம் தான் நல்லதுன்ற மாதிரி வராங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக, ஏன், எப்படி அப்படின்றத இது ரொம்ப அனலிட்டிக்கல் சப்ஜெக்டுங்க. அது மனப்பாடம் பண்ணி படிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு ஆக்சுவலா. இது ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி சொல்லவே தேவையில்லை. நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஓகே, என்ன ஒரு நியூஸ் எடுக்கிறீங்கன்னா எப்படியும் டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் நீங்க பாலிட்டியை பத்தியே படிக்கலாம். பாலிட்டி எடுத்து டைரக்டா வரும். ஓகேவா? இப்ப நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் ஓகே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போய் மீட் பண்றாரு. ஓகே, அது சீரியஸாவே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப கட்சியில வந்து பார்க்கும் பொழுது திமுகவின் கட்சி கொறடா, திமுக இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் கூப்பிட்டுருக்காரு. கொறடான்றது கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது, விப்னு சொல்லுவாங்க. அப்ப கொறடா அப்படின்ற வார்த்தை ஏன் வருது? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்கனாலே அதுல மேக்சிமம் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, ஆர்டிகல்ஸுக்கு அப்புறமா அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா முக்கியமா இந்தியன் பாலிட்டி அசோசியேட் ஆயிருக்கு. அதுல முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் நீங்க இந்தியன் பாலிட்டியில படிப்பீங்க. மிக முக்கியமான ஏரியா. அதாவது தமிழ்நாடு கல்ச்சர், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரிக்கு அப்புறமா அதிகமான கொஸ்டின்ஸ் வர ஏரியா என்னன்னா இந்தியன் பாலிட்டி தான். ஸோ இந்தியன் பாலிட்டியை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இது நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமியும் உங்களுடைய மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் சரி, பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் சரி ரொம்ப முக்கியமானது. பிளானிங் கமிஷன் இருக்கும். பிளானிங் கமிஷன் நேரு காலத்துல ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு நிதி ஆயோக் அப்படின்றது இருக்கு. ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் என்ன, இதோடைய டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, நம்மளுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்திய பொருளாதாரம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டிருக்கு. ஓகேவா? என்ன கட்டம் அது நான் ஏன் வாயால சொல்ல விரும்பல. ஓகே, இன்னைக்கு பேண்டமிக் டைம் பீரியட்ல எந்த மாதிரி இந்திய 2016 இருந்தே 2008 இருந்து நீங்க பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கடந்த ஒரு 12 வருஷத்தை நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம நாடு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப கிடையாது, ரொம்ப நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ எப்படி சொல்லலாம், தீபாவளி ஒரு நல்ல நாள் தானேங்க, எஸ் ஆர் நோ? தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றாங்க, உங்க வீட்டுல என்ன செய்வாங்க? கறி குழம்பு செய்வாங்க, இட்லி தோசை கறி குழம்பு. லாஜிக் புட்டி தான், செய்யறாங்களா இல்லையா? நீங்க யோசிப்பீங்க, நம்ம டெய்லி தானே இட்லி தோசை சாப்பிடுறோம், ஏன் தீபாவளி அன்னைக்கு ஏன் இட்லி தோசை கறி குழம்பு? என்ன லாஜிக் தெரியுமா? என்ன லாஜிக் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க சாப்பிடுறோம்? ஏன் தீபாவளி அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன்ஸ் தே வில் கன்சியூம் இட்லி தோசை கறி குழம்பு. ஒய்? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க இது நான் யோசிக்கவே இல்லையா சார்? சொல்லுங்க. டுடே டு மேக் தி டே ஸ்பெஷல். வாவ், நாளை சிறப்பிக்க சாப்பிடுறோம்னு சொல்றாங்க. சூப்பர். வேற வேற டிஃபரெண்ட் ஐடியா? இன்னைக்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் அப்படின்றீங்களா? பிராக்டிஸ் ஆஃப் ஓல்டு ஜெனரேஷன். வெரி குட் சார். ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க அப்பா ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லுவாங்க.
உங்களுடைய பாட்டி தாத்தா ஜென்ரேஷன்லாம் இப்ப வீட்டுல பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா நீங்க கேட்டு போறேன், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா சாப்பாட்டுக்குன்னு வாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கு இந்தியன் எக்கானமி. நம்மளுடைய நாடு 1970களில் தான் உணவு அப்படின்றதுல தன்னிறைவு அடையுது. கிரீன் ரெவல்யூஷன் அப்புறம் தான் வருது. கிரீன் ரெவல்யூஷன் சக்சஸ் ஆகி அப்புறமா தான் வருது. இந்த 1970கள் முன்னாடி நம்ம உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்தியா அப்படின்ற நாடு உணவுக்காக மேலை நாடுகள், முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் இவங்களெல்லாம் நம்பிருந்தோம். சொன்னா நம்ப மாட்டீங்க, வெங்காயத்தையும் நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருந்தா நம்பிருந்தோம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ 1970-80களில் தான் இந்தியா உணவுல ரொம்ப சூப்பரா தன்னிறைவு. ஓகேவா? சோ உங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்ந்த டைம் பீரியட்லாம் ரொம்ப கஷ்டம். அரிசி உணவு ரொம்ப கஷ்டம், உளுந்து உணவு ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க என்ன சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மாதிரி ராகி சிறுதானியங்கள் அதிகமா கன்சியூம் பண்ணிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1990s வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 90s கிட்ஸ் நீங்க நிறைய பேர், நீங்க பிறக்கிற வருஷத்துக்கு 1991 முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் அதிகமாக சிறுதானிய உணவுகளே அதிகமா கன்சியூம் பண்ணப்பட்டது. உங்களுடைய அப்பா நான் களி, ஓகே என்ன சொல்லுவாங்க, களி சாப்பிட்றா, கூழ் சாப்பிட்றா, இன்னைக்கும் கிராமத்துல நடக்கும். ஓகே, கேழ்வரகு களி, கம்பங்களி, ஓகே கூழ் வந்து பார்க்கும்போது கொடுப்பாங்க. அதுக்கு இன்னைக்கு கறி குழம்பு டிஷ்ஷா வச்சுட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கும். ஓகே, சோ இந்த முருங்கைக்கீரையில நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜனல் வைஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ கண்ணதாசன் சொல்லுவார், இந்தியா நிறைய பஞ்ச காலத்திலேயே இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கீரை வகைகள் தான் இந்தியர்களை தாக்கு பிடிக்க வச்சதுன்னு சொல்லுவார். அப்போ ஒரு காலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியா வந்துட்டு இருந்தது. அப்போ தீபாவளி பொங்கல்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கல், முக்கியமா தீபாவளி அன்னைக்கு இட்லி, தோசை, கறி குழம்பு சாப்பிடுவோம். நான்வெஜ் அப்படின்றதே அப்ப ரொம்ப விசேஷமா தான் சாப்பிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்றது இன்னைக்கு நம்ம இந்தியன்ஸோடைய டெய்லி ஃபுட் பிராக்டிஸா மாறி போச்சு. இது ஒரு எக்கனாமி. இந்தியர்கள் லாஸ்ட் எக்கனாமிக் சர்வேல இதான் சொல்லியிருக்காங்க, இந்தியன்ஸ் தள்ளி எக்கனாமிக்ஸ்னு பேர் இருக்கு. இந்தியன்ஸ் அதிகமா வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியனை இப்ப கன்சியூம் பண்றாங்க. இது மூலயமாவே இந்தியர்கள் நல்லா கொஞ்சம் செழிப்படைஞ்சிட்டாங்கன்னு தெரியுதுன்னு போன வருஷம் நமக்கு எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பட் இதுவே உங்களுடைய தாத்தா காலத்திலோ உங்க அப்பா அம்மா படிச்ச காலத்துல அப்படி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு விசேஷம் அப்படின்னா கறி குழம்பு. புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்கன்னா கறி குழம்பு. ஓகேவா? சோ புள்ள பெத்து இருக்குன்னா கறி குழம்பு. சோ இப்படிதான் லாஜிக்கே இருக்கப்போ 1990s மேல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஜெனரேஷன் 90s கிட்ஸோடைய ஜெனரேஷன் தான் எல்லாத்தையுமே என்ன பார்த்திருக்கு அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறமா இவங்க ரிச் கிட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல நாடு கொஞ்சம் வளர்ந்துச்சு. நாடு வளரும் பொழுது இவங்க ரிச் கிட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இட்லி தோசைன்றதை இவங்க டெய்லியும் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப ரிச் கிட்ஸ் தான் இட்லி தோசை சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க இட்லி தோசை சாப்பிடுறீங்கன்னா நீங்க எல்லாம் ரிச் கிட்ஸ் தான். இது எக்கனாமிக்ஸ். சாதாரண இட்லி தோசையில நான் முடிச்சிட்டேன் பாருங்க, இது எக்கனாமிக்ஸ். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அனலிட்டிக்கல் வே ஆஃப் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி நீங்க எது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான அனலிட்டிக்கல் வே ஆஃப் திங்க் தேவை. ஜிஎஸ்டி பத்தி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்தியாவுடைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. வாட் இஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், ரெக்ரெசிவ் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓகே, எதுக்கு நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அடிக்கடி திருக்குறள் சொல்றாங்க, அது தப்பு தப்பா சொன்னாலும் கரெக்டா சொல்றாங்களே, அதுவும் என்ன காரணத்துக்காக? இப்ப மோடிஜி கூட சொல்லியிருக்காரு, ஓகே இன்னைக்கு யோகா டே அன்னைக்கு இன்னைக்கு ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திருக்குறள்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்ன? ஓகே, அதை நீங்க எக்கனாமிக்ஸ் கூட லிங்க் பண்ணணும். எல்லாமே லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் மெயின் சப்ஜெக்ட். ஹியர் கம்ஸ் த ஹீரோ ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சில சிலபஸ் மாறினதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, நிறைய நார்த் இந்தியன்ஸ் உள்ளார வராங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சில அதிகமா நார்த் இந்தியன்ஸ் உள்ளார வராங்க அப்படின்றதுக்காக ஓகே போன டிஎன்பிஎஸ்சியோடைய சேர்மனுடைய இன்ஃபுளுன்ஸோட சில விஷயங்கள் பண்ணப்பட்டது. ஓகே, இந்த தமிழ் கல்ச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இதுதான் ஹீரோ. இதுலதான் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. நீங்க தமிழ் வரலன்னு சொன்னா கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இந்த எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் பண்றது கஷ்டம். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான் ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. முக்கியமா சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓகே நம்மளுடைய கீழடியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரம் சங்கம் லிட்ரேச்சர் டு இந்த கண்டெம்பரரி டைம்ஸ்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை படிங்க. இது அப்படியே பிரிப்பீங்க. எப்படி பிரிப்பீங்க? சங்க காலம், சங்கம் மருவிய காலம், சங்கம் மருவிய காலத்துக்கு அப்புறம் பல்லவர் காலம், பல்லவர் காலத்துக்கு அப்புறமா யாருடைய காலம்? சோழர்கள் காலம்.
சோழர்கள் காலத்துக்கு அப்புறமா யாருடைய காலமா விஜயநகர நாயக்கர்கள் காலம், பிரிட்டிஷ் காலம். ஓகே, ஐரோப்பியர்கள் வளர்த்த தமிழ், ஓகேவா, கிறிஸ்துவ மிஷனரிகள் வளர்த்த தமிழ், சங்க காலத்துல சமணம் பௌத்தம் இருக்கும். மாடர்ன் டைம் பீரியட்ல புத்திசம், த சேம் புத்திசம் ஜெயினிசம் தமிழுக்கு என்ன மாதிரியான ப்ரொமோட் பண்ணுச்சு, பிளஸ் கிறிஸ்டியானிட்டி எப்படி தமிழை வளர்த்துச்சு, இஸ்லாத்தை எப்படி தமிழ் வளர்த்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த அனதர் ஒன், இது முக்கியமா இஸ்லாத்தை எப்படி தமிழ் வளர்த்துச்சு, கிறிஸ்டியானிட்டி எப்படி தமிழ் வளர்த்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பீங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பத்தி நான் படிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா திருக்குறள். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. செகண்ட் என்னன்னா திருக்குறள். திருக்குறளை பாருங்க எப்படி கேட்கிறான், சிக்னிஃபிகன்ஸ் அஸ் அ செக்யூலர் லிட்டரேச்சர். திருவள்ளுவருக்கு காவி அடிச்சு வச்சிருக்காங்களே, சீரியஸாவே அவர் அப்படிதான் இருந்தாரா? சோ செக்யூலர் லிட்டரேச்சர். திருவள்ளுவர் ஓகே திருக்குறள்ல எதை பத்தி அவர் மென்ஷன் பண்றாரு? ஓகே, இந்த மானுடத்துக்காக பேசுறாரு, எந்த மதத்தை பத்தியும் அவர் பேசல, எந்த மதத்தை பத்தியும் உயர்த்தி பேசல. அது ஒரு செக்யூலர் லிட்டரேச்சர். இந்த மதத்தை தான் நீ வணங்கணும், இந்த மதத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க அவர் சொல்லவே இல்லை. ஓகேவா? செக்யூலர் லிட்டரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு திருக்குறள் இருக்கா? அதான் விஷயம். ரிலவன்ஸ் டு எவ்ரிடே எவ்ரிடே. ஆமா, இன்னைக்கு யோகா டே, இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. நம்ம மோடிஜி திருக்குறளை பத்தி சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார். அவருடைய கனவுகள்ல மிக முக்கியமான கனவை என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய நாட்டுல நோயே இருக்கக்கூடாதுன்றார். A nation where diseases like cardiac diseases, AIDS, cancer are extinct. என்னுடைய தேசத்துல என் மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்குன்றார் அப்துல் கலாம். A nation which brings smile to billion faces. ஒரு தேசமானது தன்னுடைய மக்கள் அனைவரின் முகத்திலும் புன்னகையை காண்பிப்பதாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் புன்னகையோடு இருக்க வேண்டும். அந்த தேசம் சந்தோஷமா இருக்கணும். என்னவா இருக்கணும்? நல்ல ஹெல்த் இருந்தாலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த் இஸ் வெல்த்னு வாங்க. ஆக்சுவலா நல்ல ஹெல்த் இருந்தாலே அந்த தேசம் சந்தோஷமா இருக்க போகுது. அப்ப நல்ல ஹெல்த்துக்கு தேசத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை, தாய்மார்களை, பெண்களை காப்பாற்றணும். ரொம்ப 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 அதிகமா கேட்டகரைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பாலிசி மேக்கிங் போகணும். இதுதான் விஷயம். கான்செப்ட் புரியுதா? நல்ல தாய்மார் நல்ல குழந்தைகளை உருவாக்க போறாங்க. நீங்க நல்ல குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க யங் ஜெனரேஷனா வர போறாங்க. இதுதாங்க லாஜிக். ஸோ இந்த மாதிரி திருக்குறள்ல எவ்ரிடே லைஃபுக்கு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இம்பாக்ட் ஆன் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, மானிட சமுதாயத்திற்கு திருக்குறள் என்ன சொல்ல வருது, திருக்குறள் ஈக்குவாலிட்டியை பத்தி என்ன சொல்லுது, ஹியூமனிசம் பத்தி என்ன சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, பிலாசபிக்கல் தாட், தத்துவ ரீதியான விஷயங்கள் திருக்குறள்ல இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலை நாட்டுல 19வது நூற்றாண்டுலாம் மெக்காலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலை நாட்டு அறிஞர், ஆங்கிலேயர் ஒருத்தர், அவர் ரொம்ப மார்க் பண்ணுவார், இந்தியன்ஸை முக்கியமா மார்க் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியான நாங்க வந்த பிறகுதான் உங்களுக்கு அறிவை கொடுத்தோன்னு வரவர். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஓகே, நீ எல்லாம் சேம் பப்ளிஷமா சுத்திட்டு இருக்கும் பொழுது எங்க ஆள் வந்து பார்க்கும்பொழுது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ஓகேவா? சோ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன இடம் தமிழ். ஓகே, இந்த நாட்டுல தான், இந்த மண்ணில தான் இன்னும் சாணக்கியர் வந்தாரு, இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப திருக்குறள்ல திருவள்ளுவர் எந்த மாதிரியான பிலாசபிக்கல் தாட், தத்துவ ரீதியான விஷயங்களை என்ன சொல்லியிருக்காரு? அறம் பொருள் இன்பம் வீடுன்றாரு வள்ளுவர். இதைத்தான் மேலை நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம திருவள்ளுவர் அப்பயே அறம் பொருள் இன்பம் வீடு பத்தி பேசிட்டாரு. ஒருத்தனுடைய வாழ்க்கையில அறம் தர்மம் இருக்கணும், அவன் தர்மம் பண்ணணும், பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும், அவனுக்கு திருமணம் ஆகணும், இன்பம் அவன் நிலைக்க பெறணும், அதுக்கப்புறமா மோட்சம் அடையணும். இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பேசிட்டார். ஆனா பட் இன்னைக்குதான் இதை மேலை நாடுகள் பேசவே ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அப்பயே மெட்டீரியலிஸ்டிக்கா மேலை நாடு, ஆனா பட் நம்ம அப்பயே ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க படிப்பீங்க. நாளைக்கும் உங்களுக்கு டெமோ இருக்கு. ஸோ நாளைக்கு தமிழ் சார் ஓகே முனைவர் குணசீலன்னு சொல்லிட்டு அவர் தான் நாளைக்கு டெமோ எடுப்பாரு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு விலாவரியாவே அவர் எடுப்பார் ஆக்சுவலா. ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. திருக்குறள் ஓகேவா? திருக்குறளுக்கு அப்புறமா டே யூனிட் 8ல ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். ஓகே, இதெல்லாம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில வரும். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பார்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த ரீசெண்டா நடந்த ஓகே சொல்றேன், கோர்ஸ் டியூரேஷன்லாம் 6 மாசம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸ் சொல்றேன், உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் ஹிஸ்டரியில இருந்து லிங்க் பண்ணி வரும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் சொல்றேன் லாஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ இது இருக்கு. அண்ட் டெவலப்மெண்ட் இதோடைய அடுத்து இது யூனிட் 8. யூனிட் 8ல இதெல்லாம் வந்துருது. ஓகே, பெரியார் யாரு, முக்கியமா வள்ளலார் யாரு,
ஓகே, ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்லணும்? எல்லாருக்கும் இல்லாத தரிசனம் அவருக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? என்ன லாஜிக்? ஓகேவா? 19வது நூற்றாண்டுல எந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டுல நடந்துச்சு? தமிழ்நாட்டை பத்தி தான் படிக்கிறாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா இந்த ஏரியால இருந்தா வந்திருக்கும், நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல இருந்து லாஸ்ட் எக்ஸாம்ல ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. இது மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் ஆகி வந்ததால ஓகே ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இதுல இருந்து. இதுல என்னென்னலாம் சார் படிப்பீங்க? டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓகே எந்த விதமான படித்த மக்கள் இருக்காங்க, நீங்க ஒண்ணுமே கிடையாது. 2011 சென்சஸ். ஓகே, இதை வச்சு அதுக்கப்புறமா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. 2017ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த விஷயத்துல டாப்பா இருக்கு, எதுல டவுனா இருக்கு. இப்ப தருமபுரி ஏன் சில ஏரியால டவுனா இருக்கு, ஓகேவா? ஏன் கன்னியாகுமரி ரீஜன் படிப்புல ரொம்ப மேலா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. ஸோ இது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, எந்தெந்த ஆட்சியில என்னென்னலாம் எடுத்துட்டு வந்தாங்க, இது எங்க படிப்பீங்கன்னா நீங்க இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து படிப்பீங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டு ஸோ ராஜாஜி பீரியட்ல இருந்து, அதுக்கும் முன்னாடியே வந்து நீங்க 1947ல இருந்தே ஓகே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க. ராஜாஜி, அப்புறமா காமராஜ், சத்தியமூர்த்தி, அண்ணாதுரை, கலைஞர், அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு அப்புறமா திருப்பியும் கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, திருப்பியும் கலைஞர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த வருடத்துல எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, அது டார்கெட்டிங் ஸ்கீம்ஸ். அதை டார்கெட்டிங் இதுதான் சொல்லுவாங்க. அதோடைய டார்கெட்டிங் ஆடியன்ஸ் யாரு? புரியுதா உங்களுக்கு? இப்ப தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு வந்திருக்குன்னா அது யாரு டார்கெட் பண்ணி அது வந்தது, என்ன காரணத்துக்காக வந்தது? உழவர் சந்தை யாரை டார்கெட் பண்ணது? விவசாயிகளை. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க படிப்பீங்க ஆக்சுவலா. ஓகே ஃபைன். ஸோ இதுதாங்க, இது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, ஹெல்த், ஹைஜீன், ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் பாருங்க. நீங்க எக்கனாமியில படிக்கும். இப்போ பாலிட்டியில இ கவர்னன்ஸ் வருது. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ல நீங்க தீவிரமா படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ப்ரிலிம்ஸா. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. இது ப்ரிலிம்ஸுக்கும் வருது, மெயின்ஸுக்கும் வருது. இப்போதான் நான் உங்களுக்கு ஓகே பாத்தீங்கன்னா இதான் தெரியும். இது குரூப் 1. இது வரைக்கும் நம்ம படிச்சது குரூப் 1. குரூப் 2க்கு இதே சிலபஸ் தான். நீங்க ஃபீலே பண்ண தேவை. ஐயோ குரூப் 2க்கு நான் தனியா படிக்கணுமா? ப்ரிலிம்ஸ் சேம் தான். குரூப் 2 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சேம் தான். அதே சிலபஸ் தான். பாருங்க, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 3 ஜியாகிரபி, யூனிட் 4 ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சர் சேம். யூனிட் 5 என்ன? இந்தியன் பாலிட்டி. யூனிட் 6 என்ன? இந்தியன் எக்கனாமி. யூனிட் 7 என்ன? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, யூனிட் 8 என்ன? யூனிட் 8 வந்து பார்க்கும்போது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. அதே சேம் சிலபஸ். யூனிட் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். யூனிட் 10 வந்து பார்க்கும்போது ஆப்டிடியூட். அப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசில குரூப் 1ல அண்ட் குரூப் 2 இது ரெண்டுமே பிரிலிம்ஸ் உடைய சிலபஸ் சேம் தான். புரியுதா உங்களுக்கு? பிரிலிம்ஸ் சிலபஸ் சேம் தான். இப்ப மெயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க மெயின்ஸ் என்ன அப்படின்னா இங்கதான் உங்களுக்கு விஷயம் சரி வரும். மெயின்ஸ் பார்க்கும்போது இங்க 3 பேப்பர் இருக்கு குரூப் 1ல. ஓகே, டிஎன்பிசி குரூப் 1ல மெயின்ஸ் எத்தனை பேப்பருங்க? 3 பேப்பர் இருக்கு. அந்த 3 பேப்பர்லயும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. அப்போ பேப்பர் 1 அப்படின்றது என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். அவனே கொடுத்துட்டான் மாடர்ன் ஹிஸ்டரி போது 18வது நூற்றாண்டுல இருந்தா கேட்கணும். நீங்க இங்க ஆரியர்கள் காலம்னா கேட்க மாட்டான். புத்திசம், ஜெயினிசம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவன் கேட்கறதே கிடையாது. 18வது நூற்றாண்டுன்றது என்னன்னா இந்தியாவுல ஐரோப்பியர்கள் உள்ளார வந்து பிரிட்டிஷோட டாமினன்ஸ், கர்நாடிகால இருந்து ஆரம்பிக்கும். சோ அதுல இருந்து கேட்கறாங்க. இந்தியன் கல்ச்சர்ஸ் பத்தி கேட்கறாங்க. இந்தியன் கல்ச்சர்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, நாகரீக பண்பாடுகள் என்ன, எந்தெந்த டான்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்தியன் கல்ச்சர். யூனிட் 2 என்ன அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ். சோசியல் இஷ்யூஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து ஜாதி கொடுமைகள் இருக்கா? இது இந்தியாவுக்கு பிரச்சனையா? ஆமா பிரச்சனை. ஓகே, இன்னைக்கு வந்து வன்முறை கலாச்சாரம் இருக்கா? இந்தியாவுக்கு பிரச்சனை. டெரரிசம் இருக்கா? அவன் முக்கியமா சோசியல் இஷ்யூஸ் மாதிரி கேட்டான். ஓகே, இன்னைக்கு ஆணாதிக்க சமூகம், பெண்கள் மேல அதிகமான வந்து பார்க்கும்பொழுது காழ்ப்புணர்ச்சி. இன்னைக்கு அதிகமா பெண்கள் மேல கொடுக்கக்கூடிய இப்ப வரதட்சணை கொடுமையை எடுத்துக்கலாம். ஓகே, அதான் டவுரி எடுத்துக்கலாம். ஓகே, இன்னமும் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சமூக. முக்கியமா சின்ன இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம மதனையே எடுத்துக்கோங்க. யூடியூபர் மதன். ஓகே, கேமர் தான், ஒரு வெரி குட் கேமர், தப்பே கிடையாது. ஆனா பட் உன்னுடைய திறமையை நீ எதுக்காக பயன்படுத்திக்கணும்? நல்லதுக்கு பயன்படுத்தணும்.
என்ன பண்றாரு அவருடைய தலைமை அதே ஆக்சுவலா ஒரு கேம் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த கேமை திருப்பியும் நீ மீறி ஆடுற. ஆனா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. இப்ப நமக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியாதானே? அந்த கெட்ட வார்த்தை பேசும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யூத் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர் அந்த அந்த சிறார்கள்னு சொல்லுவாங்க. அந்த வளரிளம் பருவம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? இந்த சின்ன வயசுல நீங்களே உங்களோட எடுத்துக்கோங்க. இப்ப 6th 7th வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம். 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டனாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி நாங்க தான் சூற பூடின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைம் பீரியட்ல மாணவ பருவத்துல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எதை பார்த்தாலும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அது உண்மை நினைப்பாங்க. அது அவங்கள இழுக்கும். அப்போ கெட்ட வார்த்தை பேசுறது அது ஒரு கெத் தௌலத்துன்னு நினைப்பாங்க. கரெக்டா அவங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சிந்தனை செயல்கள்லாம் பார்க்கும்போது அது என்ன ஒரு கெட்ட வார்த்தை யோசிக்கும் பொழுது ஒரு பிறப்புறுப்ப சொல்றாங்க. அது என்னன்னு அவனை யோசிப்பான். லாஜிக் புரியுது அவனுக்கு. ஒரு கெட்ட வார்த்தை தானே சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அது எங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்னு இருக்கு. அதை பேசவே கூடாது. ஆனா பட் இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு ப்ராப்ளம். இது இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் முக்கியமா சைபர் கிரைம்ல அதிகமா மாட்டுறாங்க ஆக்சுவலா. சோ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய சோசியல் இஷ்யூஸ். புரியுதுங்களா? இதை பத்தி படிப்பீங்க. அண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஆப்டிடியூட். இதே மாதிரி தான் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில அதிகமா மாறுபடும். ஓகே, அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்புறமா தமிழ் சொசைட்டி, இதுவும் எங்க தீரும். இந்தியன் பாலிட்டி அண்ட் தமிழ் சொசைட்டி. அண்ட் பேப்பர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். பேப்பர் 1 என்ன? ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, கல்ச்சர். ஓகே, அதுக்கப்புறமா ஆப்டிடியூட், ஆப்டிடியூடுக்கு அப்புறமா சோசியல் இஷ்யூஸ். பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி. ஓகே, பாலிட்டிக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ தமிழ் கல்ச்சர். பேப்பர் 3 எடுத்துக்கோங்க. இது ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், பயோ. இது ரீசெண்டா ஆட் பண்ணாங்க. என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சிலையும் இந்த ஏரியாலாம் அதிகமா கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்தியன் எக்கனாமி, கரண்ட் எக்கனாமிக் நியூஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது இதுதாங்க விஷயம். அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எவ்வளவு போயிட்டு கேட்பாங்க? 200 கொஸ்டின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல டோட்டலா எத்தனை? 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1.5 மார்க், டோட்டல் மார்க்ஸ் 300. ஓகேவா? கொஸ்டின்ஸ் 1.5 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங் தான் கிடையாது. யூபிஎஸ்சில உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. டிஎன்பிஎஸ்சில நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதுல 175 கேள்வி பாத்தீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஆப்டிடியூட் நம்ம லாஸ்ட் யூனிட் பார்த்தோம்ல, அது 25. டோட்டலா எவ்வளோ? 200 கொஸ்டின்ஸ். ஓகே, இதுல இந்த 300ல எவ்வளவு சார் நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இப்ப சிம்பிளா கொஸ்டின்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ இததான் உங்களுக்கு புரியும். இதுதான் நீங்க தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் இருக்கும். ஓகே, ஜெனரல் கேட்டகரி, பிசி முஸ்லிம்ஸ், பிசி விமன், அதுக்கப்புறம் எம்பிசிலே இப்போ டிநோட்டிஃபைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் நீங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் பார்க்கும்போது எடுத்திருக்கும் நீங்க ஆக்சுவலா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க இதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா மெயின்ஸுக்கு போவீங்க. மெயின்ஸ்ல ஒவ்வொரு பேப்பருக்குமே 250 மார்க்ஸ் ஆக்சுவலா. 250, 250, 250, டோட்டலா 750. இதுல உங்களுக்கு இன்டர்வியூல பார்க்கும்போது ஒரு 100 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? 750ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்ற விஷயம் புரியுதுங்களா? இந்த 250 இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இந்த பேப்பர் 1 அதிகமா ஹிஸ்டரிக்கு தான் வெயிட்டேஜ். 100ல இருந்து 120 மார்க் ஹிஸ்டரிக்கு தான் கொடுக்கும். பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் ஆல்சோ தமிழ் கல்ச்சருக்கு வெயிட்டேஜ். இந்த பேப்பர் 1ல நான் ஆப்டிடியூட்னு சொன்னேன்ல, அவன் ஆப்டிடியூட்ல 50 மார்க் தான் கேட்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நான் ஆப்டிடியூடே படிக்காம இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. அவன் தெளிவா கொடுத்துட்டான். ஆப்டிடியூடுக்கு 50 மார்க் கன்ஃபார்ம். 50ல இருந்து 80 மார்க். அவன் கொடுக்குற எல்லா யூனிட்ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் வரும். நான் இந்த யூனிட்டை மிஸ் பண்ணிட்டு நான் அந்த யூனிட்டை படிக்கிறேன், வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. எல்லா யூனிட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல பேப்பர் 2ல ஆனா பட் எதுல அதிகமா மார்க் வரும் அப்படின்னா பாலிட்டி, தமிழ் கல்ச்சர். பேப்பர் 3ல பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, எக்கனாமி அதிகமா மார்க். கான்செப்ட் புரியுதா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் மார்க் கம்மியா தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். இதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்டர்வியூக்கு போவீங்க. இதே மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெயின் அப்படின்றது உங்களுக்கு இதே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது இதெல்லாம் குரூப் 1க்கா, குரூப் 2 உடைய மெயின்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். குரூப் 1 உடைய மெயின்ஸ் வேற 3 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஓகே, அதுக்கப்புறமா 750 மார்க். குரூப் 2 உடைய மெயின்ஸ் என்னன்னா இப்ப மாறி இருக்கு. லாஜிக் புரியுதா? அப்போ குரூப் 1 உடைய மெயின்ஸ் வேற, குரூப் 2 உடைய மெயின்ஸ் வேற. ஆனா குரூப் 1 அண்ட் குரூப் 2 உடைய பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சேம் தான், சிலபஸும் சேம் தான். லாஜிக் புரியுதா? இப்போ
ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்ன சார் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னன்னா குரூப் 2க்கு பேப்பர் 1 எவ்வளவு சார், இது 100 மார்க்குங்க. ஓகே, இது ஒரு 50 மார்க், இது ஒரு 50 மார்க். என்ன, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம். ஓகே, இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன். இப்போ நான் என்ன சார் இதெல்லாம் பண்றது, என்ன சார் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், தமிழ் இந்து படிக்கணும், தினமணி படிக்கணும், இங்கிலீஷ் ஹிந்தியும் படிக்கணும். இல்ல சார் எனக்கு இங்கிலீஷ் வராது, தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூட மாத்திக்கோங்க. ஓகே, பாரதியார் சொல்லுவார், அனைத்து மொழியையும் கற்றுவை, உனக்கு பிடித்த மொழியை கூட கற்றுவை, தாய் மொழி மீது பற்றுவை அப்படிங்குவார். உன்னுடைய தாய்மொழி மேல நீ பற்று வச்சிருக்கணும். ஓகே, ஆனா அதுக்காக நான் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்ப சீரியஸாவே நீங்க இப்ப இங்கிலீஷ் அப்படின்றது இந்த இடத்துல மேண்டேட்டரியாவே வருது. அப்போ தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இது ஓகே பேப்பர் 1. பேப்பர் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 300 மார்க்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ப்ரீசியஸ் ரைட்டிங் இருக்கு, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்ஏஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இது பேப்பர் 2ல. ஓகேவா? ஸோ இதுவே திருக்குறளை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறளை பத்தி இங்க பேப்பர் 2லயும் இருக்கு, ஈக்குவாலிட்டி. திருக்குறள் சிலபஸ் அப்படியே இங்க வரும். அப்ப திருக்குறள் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா அதை நீங்க படிச்சே ஆகணும். திருக்குறளை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 திருக்குறளையாவது என்ன பண்ணுங்க, படிக்கிறதுல தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேக்சிமம் இப்போ எங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இப்போ ஒவ்வொன்றுத்துலையுமே இங்க உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது குரூப் 2 உடைய பேட்டர்ன். ஆக்சுவலா புரியுதா உங்களுக்கு? குரூப் 2 உடைய மெயின்ஸ் பேட்டர்ன். ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருப்பாங்க. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 100 மார்க்ஸ், செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 300 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் விஷயம். புரியுதா? அண்ட் லாஸ்டா வந்தீங்கன்னா இங்கதான் என்ன அப்படின்னா லாஸ்ட் இப்போ குரூப் 1ல கேட்டாங்கல்ல, இப்போ குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 15 கேள்வி கேட்டிருக்கான், கரண்ட் அஃபேர்ஸ்ல 19 கேட்டிருக்கான். புரியுதுங்களா? ஹிஸ்டரி, பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட கரண்ட் அஃபேர்ஸ் 19 கொஸ்டின், ஜியாகிரபியில 13 கொஸ்டின், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல 15 கொஸ்டின், அதிகமா பாலிட்டியில நெக்ஸ்ட் 27 கொஸ்டின், இந்தியன் எக்கானமில 16 கொஸ்டின், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 9 கொஸ்டின். ஆனா பட் யூனிட் 8ல என்ன, யூனிட் 8ல 48 கேள்வி, அதுல திருக்குறள் மட்டும் 9 கேள்வி. அப்ப யூனிட் 8 தான் ஸ்டாரிங்க. யூனிட் 8க்கு அப்புறமா தான் எங்க போகுதுன்னா இப்ப பாருங்க, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா 15 பிளஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 9, ஸோ 24 செகண்ட் 24. இங்க பாத்தீங்கன்னா 27. அப்போ பாலிட்டிக்கு அப்புறமா ஹிஸ்டரி, இந்தியன் கல்ச்சர், யூனிட் 8 இதை நீங்க டார்கெட் பண்ணினாலே இப்போ யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் ஆல்சோ பாலிட்டி யூனிட் 5. ஸோ இதை நீங்க டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஓகே இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் அடிக்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? குரூப் 1 எக்ஸாமினேஷன் நீங்க தாராளமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி குரூப் 1 எக்ஸாமினேஷன் நீங்க சர்வீஸ் வாங்கிடலாம். ஓகேவா? இதுதான் நான் அந்த பேட்டர்னை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹாவ் அ லுக் அட் திஸ். இதுல ஆப்டிடியூட் 25 கேள்வி. ஓகே, ஆப்டிடியூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆப்டிடியூட் இஸ் ஆல்சோ a game changing. ஓகே, பாருங்க முக்கியமா ஆப்டிடியூட், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் நம்மளுடைய யூனிட் 8. யூனிட் 8ல மட்டும் 48 கேள்விகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயங்க. ஆக்சுவலா லாஜிக் புரியுதா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆமா இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஆர் யூனிட் 1, 2 இப்போ நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே கலந்து எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஓகே யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஓகே அவனே கொடுத்துட்றான், ஒன்று எழுதுனா ஒன்று கம்ப்ளீட் இங்கிலீஷ், இல்லைன்னா ஒன்று கம்ப்ளீட் தமிழ். ஓகே, மெயின்ஸ்ல யூனிட் 8 இருக்கும் பொழுது ஒன்று கம்ப்ளீட் இங்கிலீஷ் இல்லை ஒன்று கம்ப்ளீட் தமிழ். ஓகே, பாதியா மாத்தி எழுதக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கு நான் தமிழ் சார், இந்த கொஸ்டினுக்கு இங்கிலீஷ்லாம் கிடையாது. எழுதுனா கம்ப்ளீட் இங்கிலீஷ், இல்லைன்னா கம்ப்ளீட் தமிழ். ஓகே, அண்ட் லாஸ்ட் இயர் இப்போ கட் ஆஃப் பத்திலாம் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் அப்படின்றது அதெல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சம், டிஎன்பிஎஸ்சி தான் வெளிச்சம். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எந்த கிரைடீரியால கட் ஆஃப் எடுக்கிறாங்கன்றது தெரியலங்க ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா 143 கொஸ்டின் எடுக்கிறவங்க கொஸ்டின் கரெக்டா ஆகிறவங்க வரல, 110 கொஸ்டின் எடுக்கிறவங்க உள்ளார போறாங்க. ஸோ இது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா பட் ஏதோ சம் சார்ட் ஆஃப் ஏதோ பட் உள்ள போயிட்டதுக்கு அப்புறமா எழுதணும்ல, எக்ஸாம் எழுதணும்ல. ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க மேக்சிமம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், டார்கெட்
கூட என்னால வந்து ஒரு 140 கொஸ்டின் 150 கொஸ்டின் மேல டார்கெட் ஆயிடும். 200 150 கொஸ்டின் மேல நான் எப்படியும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி படிக்கணும். கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ இதான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் நம்மளுடைய கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நான் குரூப் 1 அண்ட் குரூப் 2 நான் ஏற்கனவே ஜான்வரி மந்த் எண்ட்ல ஒரு பேட்ச் ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ ஜான்வரி மந்த்ல ஆரம்பிச்ச கோர்ஸ் வந்து பார்க்கும்போது முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் பேட்ச் தான் இப்போ நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஐ எம் ரன்னிங் யூபிஎஸ்சி பேட்ச் ஆல்சோ. ஸோ பேரலா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி நான் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பேட்ச் 24th இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் டைம்ல தான், சாரி மார்னிங் டைம்ல தான் கிளாஸ் இருக்கும். சில கிளாஸஸ் மட்டும் ஈவினிங் இருக்கும், அதை நான் சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டெமோ இருக்கு, நாளைக்கு டெமோ இருக்கு. நாளைக்கு டெமோ என்னன்னா தமிழ் சார் ஆக்சுவலா முனைவர் குணசீலன் சொல்லிட்டு. ஸோ அவர் உங்களுக்கு யூனிட் 8 எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு டெமோ, ஒரு குரோனாலஜி வைஸ் அவர் பேசுவார் ஆக்சுவலா. அண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க. அண்ட் 24ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு நம்ம ஃபீஸ் வந்து பார்க்கும்போது 30,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆக்சுவலா. என்ன சார் 30,000 நினைக்காதீங்க, மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா ஃபிக்ஸ் பண்றது நான் தான் ஆக்சுவலா. ஏன்னா ஐ நோ த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள். அண்ட் நீங்க பேமெண்ட்டையும் நீங்க 2 இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? நீங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க நம்ம யாரு என்ன அப்படின்றது. நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, நம்மளுடைய வெப்சைட்டை பாருங்க. நம்மளுடைய வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே இல்லப்பா இப்போ நெட் செட்டுக்கெல்லாம் எடுக்கல. நம்மளுடைய ஒரு நிமிஷம், ஆக்சுவலா நம்ம கிட்ட நம்ம நிறைய தகுதியான ஆபீசர்ஸ்களை உருவாக்கியிருக்கோம். ஸோ www.brothermentor.com இது நம்ம வெப்சைட். நம்ம டெலிகிராம் குரூப் என்ன அப்படின்னா t.me.brothermentor. ஓகேவா? ஸோ இதுலயே நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய யூடியூபே என்னன்னா பிரதர் மென்டர் தான். ஸோ என்னுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்க. நான் ஏற்கனவே சில தமிழ் கிளாஸஸ்லாம் எடுத்திருப்பேன். அண்ட் என்கிட்ட படிச்ச ஃபசீனா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பட் எல்லாரும் பேரையும் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஸோ நீங்க யூடியூப்ல பாருங்க, நம்ம வெப்சைட்ல பாருங்க, நம்ம யாருன்னு தெரியும். ஸோ நீங்க தாராளமா நம்ம நம்பலாம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். எதனாலும் ஓப்பனா பேசுறேன் நான். ஓகேவா? ஸோ யூ see இந்த டுமாரோஸ் டெமோ, நாளைக்கு டெமோ வாங்க. இட்ஸ் a special day for us. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஓகேவா? என்னையும் மதிச்சு இந்த டெமோல, ஓகேவா, 2 hours கிளாஸ் 4 hours கிளாஸ், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸ் வேணும். கிளாஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி. நாளைக்கு டெமோல பார்ப்போம். பை, டேக் கேர். சரிங்களா? பை பை. தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உடம்பு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. பை பை பை.